விஜய் முதல்வராக பதவியேற்ற விழாவில் அந்த 3 பேர் மட்டும் மிஸ்ஸிங் என நடிகரும் இயக்குனருமான சமுத்திரகனி பேசியிருக்கிறார். இது குறித்து அவர், புதிய அரசுக்கு அனுபவம் இல்லை என்று எடும் விமர்சனங்களை தாண்டி அவர்கள் மிகுந்த கவனத்துடன் மக்களுக்கு பல நன்மைகளை செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த தேர்தல் களம் பல்வேறு பரபரப்புகளையும் அரசியல் மாற்றங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு மிகப்பெரிய சுனாமி போல வந்து பலரது அரசியல் கணக்குகளை புரட்டி போட்டுள்ளது. தேர்தலில் பணம், ஜாதி, மதம் மற்றும் அகங்காரம் ஆகியவை முற்றிலுமாக உடைத்தெறியப்பட்டுள்ளன. பொதுமக்களை முட்டாள்கள் என்று பேசுபவர்களுக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டியுள்ளனர். எல்லா கட்சிகளிடமும் பணத்தை பெற்றுக்கொண்டு காசே தராத ஒருவருக்கு ஓட்டு போட்ட தமிழக மக்களே ஆக சிறந்த அறிவாளிகள். புதிய முதலமைச்சரின் பதவியேற்பு விழாவை தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியாவே வியப்புடன் உற்று நோக்கியது. ஆனால் பதவியேற்பு விழாவின் முதல் வரிசையில் 3 முக்கிய நபர்கள் மிஸ்ஸிங். அது எனக்கும் பெரும் வருத்தமாக இருந்தது. உங்களை வீழ்த்த நினைத்தவர்களின் வீடு தேடி சென்று கை குலுக்கும் பண்பாளரான நீங்கள் அந்த 3 பேரையும் விட்டுவிட மாட்டீர்கள் என்ற நம்பிக்கை இன்னும் எனக்கு இருக்கிறது. உங்களை பின்தொடரும் பல கோடி இளைஞர்களுக்கு குடும்ப அமைப்பின் மீது ஒரு நல்ல பிடிப்பை உருவாக்கும் முன்மாதிரியாக நீங்கள் திகழ வேண்டும். இவ்வாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த முதல் வரிசையில் ஒரு 3 பேர் மிஸ்ஸிங். அது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா உங்களை வீழ்த்த நினைத்தவர்களையே நீங்கள் வீடு தேடி போய் கை குலுக்கி ஒரு பண்பாளராக தோளில் கை போட்டு எல்லோர் மீதும் அன்பு செலுத்தினவர் நீங்கள். அந்த 3 பேரை விட்டுற மாட்டீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இன்னும் இருக்கு. தலைவா, முதலமைச்சர் பதவியை கொடுத்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ன தெரியும், அனுபவமே இல்லை. இப்படியெல்லாம் நிறைய கேள்விகள், நிறைய விமர்சனங்கள். நிறைய தெரிஞ்சவங்க என்ன பண்ணீங்க, எங்கள் துறையில் இருந்தவங்களே நிறைய பேர் அமைதியாகவே இருந்தாங்க. இது என்ன நடக்கும், இது என்ன ஆக போகுது, நம்ம சப்போர்ட் பண்ணால் என்ன நடக்கும், இப்படின்னு நிறைய அமைதிகள் இருந்தது. அப்போவும் நான் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன். திரையுலகின் உச்சத்தில் இருந்து மக்கள் பணிக்காக வரீங்க, வாங்க, உங்களை மக்கள் என்றைக்குமே கைவிட மாட்டாங்க. அது நடந்திருக்கு. ஒரு பெரிய சுனாமி வந்த மாதிரி ஆயிடுச்சு. அடிச்சு பல பேர்த்த புரட்டி போட்டு, பணம் ஜெயிக்கல, பணம் உடைக்கப்பட்டிருக்கு, ஜாதி உடைக்கப்பட்டிருக்குது, மதம் உடைக்கப்பட்டிருக்கிறது, அகங்காரம் உடைக்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு ஒண்ணுமே தெரியல. மக்கள் முட்டாள், மக்களுக்கு அறிவு இல்லை, இப்படியெல்லாம் பேசிக்கணும். மக்கள் தான் ஆகச்சிறந்த அறிவாளிகள். உங்ககிட்டையும் காசு வாங்கினா, அவங்ககிட்டையும் காசு வாங்கினா, இவங்ககிட்டையும் காசு வாங்கிட்டு காசே கொடுக்காதவங்க ஓட்டு போட்டான் பாரு, அவன் தான் ஆகச்சிறந்த அறிவாளி.